மாநிலத்துக்கும் மக்களுக்கும் எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்போ தான் ஏற்றுக்க முடியாத ஒரு மேட்ரு. மற்றபடி எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஒருத்தர். பேசினது யார், என்ன சொல்ல வராரு? ஏன்னா இது வந்து சம்மந்தப்பட்டது ஆளுநர் உரை சம்மந்தப்பட்டது, அதனால தான் அது முக்கியமாக எடுத்து பேசுகிறோம். யார் இவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான் ஆளுநர் உரையை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஆளுநர் உரையில் தமிழ்நாடு அரசு என்ன டைப் பண்ணி கொடுத்தாலும் அதை வாசிட்டு போயிட்டார். அதாவது இருமொழி கொள்கை தான், கொடுக்க வேண்டிய பட்ஜெட்லாம் ஒன்றிய அரசு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆளுநர் வந்து ஆளுநரே வாசிட்டு போயிட்டார். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக எழுதி கொடுத்த உரையை நீட்டாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வாசிட்டார். இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்ன எப்போ பார்த்தாலும் மாநில அரசு கூட சண்டை போடுறதுக்காக இருக்கோம். பாஜக அரசு எப்போவுமே இணக்கமாக இருக்கணும்னு தான் எங்களுக்கும் ஆசை. ஆளுநர் என்ன இல்லைனா இல்லை, அவர் எப்போவுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஆனால் மக்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் எதிராக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்படுதுன்னா அது வந்து ஏற்றுக்க முடியாது. அந்த இடத்துல தான் நமக்கு சிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதாவது ஆளுநர் உரை என்பது இதுக்கு முன்னாலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு அரசாங்கம் தயாரித்து கொடுக்குற அறிக்கையை அப்படியே படிக்கிறது ஆளுநர் அந்த வழக்கமாக இருந்து வந்தது. அதனுடைய அடிப்படையில் அவர் வந்து அந்த அறிக்கையை படித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேசத்தின் நலன் கருதி தேச ஒற்றுமைக்காக எடுக்கப்படுகிற எந்த மாநில அரசும் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் வந்து அது உண்மையிலே வரவேற்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் மத்திய அரசுக்கு எதிராகவோ தமிழ் மக்களுக்கு எதிராகவோ எந்த நடவடிக்கையும் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கடுத்து தொடர்ந்து பேசும்போது இந்த மேகதாதான பிரச்சனை, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க தாவேகாவோட, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதை பற்றி தான் அவரும் பேசியிருக்கார். நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிரந்தர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லும் போது அதான் எத்தனை நாள் ராக்கி எஞ்சிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது நிரந்தர முடிவு எடுத்துடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தானே சொன்னாங்க. அதே மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் அவர்களும் பேசியிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான் கேட்கணும். இங்கே காங்கிரஸில் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, அங்கே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது. ஆக தமிழ் மக்களுக்கு விரோதமான செயலை காங்கிரஸ் அரசு எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறது. அது மாநில அரசாக இருக்கும் சரி, 12 ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய அரசாக இருக்கும்போதும் சரி, காங்கிரஸ் அரசாங்கம் என்றைக்குமே தமிழக மக்களுக்கு துரோகம் விளைவித்த கட்சியாகத்தான் இருக்குது.